ஹலோ லேசி இன்வெஸ்டர்ஸ். ஸோ இந்த வீக் மார்க்கெட் ரவுண்ட் அப்பில் ஓவராலாக நம்ம ஸ்டாக் மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, ஸோ நெக்ஸ்ட் வீக்கோட குளோபல் வியூஸ், டொமஸ்டிக் வியூஸ்லாம் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான கார்ப் ஆக்ஷன்ஸ், ஐபிஓஸ்லாம் பெண்டிங் இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அப்படியே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ முழுசாக பாருங்கள். நம்ம லாஸ்ட் வீக்கே பேசியிருந்தோம் எஃப்ஐ இந்த வீக்கும் கண்டினியூஸாக செல் பண்ணுவாங்க. இந்த சார்ட் அப்படியே பாருங்கள். ஆல்மோஸ்ட் இந்த வீக்கில் 20,000 crore அப்படியே கண்டினியூஸாக செல் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இந்த மந்த் மட்டும் பார்த்தீங்கன்னா 70,000 crore கிட்ட அவங்க ஆல்மோஸ்ட் செல் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோ மணி பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்லேருந்து வெளியே போயிட்டு இருக்கு. இதோட ரீசன் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். யூஎஸ் மார்க்கெட் ஸ்ட்ரென்தன் ஆகிட்டு இருக்கு, அவங்களோட ட்ரெஷரி ஈல்டு இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆகிட்டு இருக்கு, அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றத நம்ம பேசியிருக்கோம். இதை தவிர்த்து இதை ஓரளவுக்கு நம்மளோட டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 67,000 crore கிட்ட அவங்க பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ட்ரம்ப் ஸ்பெசிஃபிக்காக இந்தியா மேலே நிறைய டேரிஃப் இம்போஸ் பண்ண போகிறதா அப்படி சொல்லியிருக்காரு. ஏன் அப்படி சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா நிறைய யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால அதில் நிறைய நம்ம டேரிஃப் யூஎஸ்க்கு ஆல்ரெடி நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஸோ டொனால்ட் ட்ரம்ப் இப்போ இதுக்கு வந்திருக்காரு இல்லையா, அவர் பிரசிடென்ட்டாக எலெக்ட் ஆகிட்டு இருக்காரு இல்லையா. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, ஸோ இந்தியா மேலே ஒரு ரெசிப்ரோக்கல் டேக்ஸ் நான் இம்போஸ் பண்ண போறேன். அதாவது அவங்க நம்ம மேலே இம்போஸ் பண்ற மாதிரி நானும் அவங்க வாங்குற கூட்ஸுக்கெல்லாம் நான் இன்னும் டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இது பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டுக்கு அவ்வளோ ஒரு நல்ல நியூஸ் இல்லை. அவங்க மார்க்கெட் ஸ்பெசிஃபிக்காக யூஎஸ் எப்படி ஆக்ட் ஆகிட்டு இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அப்படி S&P 500 இண்டெக்ஸ் கொஞ்சம் பாருங்க. அவங்களோட ஓவரால் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நல்ல ஒரு அப் ட்ரெண்ட்ல இருந்துகிட்டே இருக்கு. நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கம்பேரிசன் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதில் என்ன கம்பேர் பண்ணுறேன்னா, நம்மளோட நிஃப்டி 50யும் அவங்களோட S&P இண்டெக்ஸை நான் கம்பேர் பண்ணுறேன். ஸோ 2023 நம்ம பார்க்கலாம். ஸோ கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா S&P, மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50. இப்போ பாருங்க, நம்ம எப்போல்லாம் மேலே ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோமோ, அதாவது நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோமோ, அவங்களது அப்போல்லாம் கீழே இருக்கு. இந்த பீக்ஸ் மட்டும் பாருங்க, நம்மளது இங்க பீக்ல இருக்கு, அவங்களுக்கு கீழே இருக்கு. இதே மாதிரி தான் நம்ம மேல பண்ணிட்டு இருக்கப்பலாம் அவங்க கீழே பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க மார்க்கெட் எப்பெல்லாம் நல்லா பண்ணலையோ அப்போ எஃப்ஐஎஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த பணத்தை எடுத்துட்டு ஒரு எமர்ஜிங் கண்ட்ரிஸ், நம்ம இந்தியா மாதிரியான கண்ட்ரிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட ஸ்டாக்ஸ், நம்மளோட இண்டெக்ஸஸ் எல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும். அதனால தான் எப்பவுமே அவங்களோட இது கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கான்ட்ரடிக்டரியா இருக்கும். ஸோ இப்போ கரண்டா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்ப பாருங்க, இந்த சிச்சுவேஷன் அப்படியே ஆப்போசிட்ல இருக்கு. இப்ப அவங்களோட ஏதோ கம்ப்ளீட்டா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இந்த S&P இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா நல்லா அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. நம்மளது பாத்தீங்கன்னா கீழே அதுல பாதாளத்துல இருக்கு. அப்ப S&P அதாவது ஃபாரின் இண்டெக்ஸஸ் கீழே வந்தாதான் நம்மளது கொஞ்சமாவது மேல போகும் அப்படின்றதுதான் இந்த டெக்னிக்கல்ஸ் காட்டுது. அப்படின்னு இருக்கிறப்போ இந்த S&P இண்டெக்ஸ் எல்லாம் கீழே வருமா, யூஎஸ் மார்க்கெட் கீழே வருமா, அதுக்கான சிக்னல் இருக்கான்னு என்ன கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லைங்க. நல்லா உங்களுக்கு ஸ்ட்ரென்தன் ஆயிட்டு இருக்கு, இன்னும் கூட கொஞ்சம் மேல போகும் அப்படின்ற மாதிரி தான் சிக்னல்ஸ் கொடுத்துட்டு இருக்கு. அப்படின்றதுனால நம்மளுக்கு குளோபல் கியூஸ் பெருசா நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டை புல் அப் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ண போறது இல்லை. அப்ப உடனே நம்மளோட டொமஸ்டிக் கியூஸை நம்ம செக் பண்ணணும். நம்ம டொமஸ்டிக் கியூஸ் எல்லாம் எப்படி இருக்குன்றத கொஞ்சம் பார்க்கலாம். பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஒரு பெரிய கிராஷ் இல்லைனாலும் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் சைட் லைன்ல தான் இருக்கு. அப்படியே ஒரு சைட் வேல ஒரு நெகட்டிவ் நோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ இதை தவிர்த்து பாத்தீங்கன்னா சில இண்டெக்ஸஸ் மட்டும் ஸ்பெசிஃபிக்கா பாத்தீங்கன்னா நிஃப்டி ஐடி, நிஃப்டி FMCG இதெல்லாம் ஓரளவுக்கு பாசிட்டிவ் இருக்கு. FMCGன்றதெல்லாம் கொஞ்சம் டிஃபென்சிவ் சென்டர்னால நம்ம ஓவராலா கொஞ்சம் நெகட்டிவா பண்றப்போ, நம்ம மார்க்கெட் பண்றப்போ, இந்த சைக்ளிக் இண்டெக்ஸஸ் எல்லாம் நெகட்டிவ்ல பண்றப்போ இந்த மாதிரியான FMCG எல்லாம் பாசிட்டிவா பண்ணோம். பட் ஐடி பொறுத்த வரைக்கும் ஏன் பாசிட்டிவா பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு மேஜர் ரீசன் இருக்குங்க. ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐடில ஸ்பெசிஃபிக்கா AI பேஸ்ட் ப்ரோக்ராம்ஸ்ல ஆல்மோஸ்ட் $500 பில்லியன் பாத்தீங்கன்னா அவர் இன்வெஸ்ட் பண்ண போதா சொல்லியிருக்காரு. இது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம். $500 பில்லியன் ஒரு டெக் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ண போறதுன்றது ஒரு ஹிஸ்டாரிக்கலி ஒரு பெரிய ஃபிகர். அப்படின்றப்போ உடனே பாத்தீங்கன்னா ஐடி ஸ்டாக்ல ஸ்பெசிபிக் இந்த கோஃபார்ஜ், இந்த பர்சிஸ்டன்ட் இவங்களோட ஸ்டாக்லாம் பாத்தீங்கன்னா உடனே புல் அப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால தான் பாத்தீங்கன்னா ஓவராலா நிஃப்டி ஐடி மட்டும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பாசிட்டிவா பண்ணிட்டு இருக்கு. எஸ்பெஷலி நம்ம ஓவரால் இண்டெக்ஸஸ் மார்க்கெட் கீழே போயிட்டு இருக்கிறதுனால இதெல்லாம் ஒரு நிஷ் இன்ஃபர்மேஷன். ஜென்ரலா இந்த மாதிரியான ஒரு நிஷ் இன்ஃபர்மேஷன் வர்றப்பதான் ஒரு ஸ்டாக் மார்க்கெட், அதாவது நம்மளுக்கு குளோபல் நியூஸ்லாம் ஃபுல் ஹெல்ப்ஃபுல்லா இல்லைன்றப்போ இந்த மாதிரியான ஒரு நிஷ் நியூஸ்லாம் மார்க்கெட் புல் அப் பண்றதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸ்பெசிஃபிக்கா பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீக்ல பாத்தீங்கன்னா மந்த்லி எக்ஸ்பைரி இருக்கு. இதை தாண்டி பாத்தீங்கன்னா நிறைய மிட் கேப்போட, மேஜர் மிட் கேப்ஸோட ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்றாங்க. சப்போஸ் நீங்க ஒரு மிட் கேப் மாதிரியான ஒரு ஸ்டாக்ல
இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. பிகாஸ் நெக்ஸ்ட் வீக் வந்து எக்ஸ்பைரி இருக்கு, பிளஸ் நிறைய ரிசல்ட்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. இதெல்லாம் தாண்டி யூனியன் பட்ஜெட் February 1 அனௌன்ஸ் பண்ண போறாங்க. அப்படின்றதுனால இந்த எல்லா இதுவும் நம்ம கன்சிடர் பண்றப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ்பெஷலி இந்த ஐடி மாதிரியான செக்டர் நான் காட்டினேன். ஒரு குளோபல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால இப்போ யூஎஸ் மார்க்கெட் நிறைய இன்வெஸ்ட் பண்ண போறான்றதுனால அந்த ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் புல் அப் பண்ணிட்டு இருக்கு. அது மேபி நீங்க வாட்ச்ஃபுல்லா இருக்கலாம். ஜஸ்ட் இந்த லிஸ்ட்டை பாருங்க, என்ன மாதிரியான கம்பெனிஸ்லாம் வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீக்ல வந்து ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. ஸோ இந்த ரிசல்ட்ஸ்லாம் கொஞ்சம் பாசிட்டிவா நோட் பண்ணிட்டு இருங்க. இதை தவிர்த்து ஐபிஓ பாருங்க, மொத்தம் 3 கம்பெனி நெக்ஸ்ட் வீக்ல இருக்கு. சிஎல்என் எனர்ஜி, ஜிபி லாஜிஸ்டிக் அண்ட் ஹெச்எம் எலக்ட்ரானிக். ஸோ இந்த 3 கம்பெனியும் பார்த்தீங்கன்னா ஐபிஓ நெக்ஸ்ட் வீக்ல ரோல் அவுட் பண்ண போறாங்க. மீன்ஸ் ஐபிஓ வந்து அலாட்மெண்ட்டுக்கு ரோல் அவுட் பண்ண போறாங்க. பட் இதுல என்ன ஒரு ட்ரிக்கியான விஷயம்னா, எல்லாத்தோட லாட் சைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. லாட் சைஸ் அதிகமா இருக்கிறதுனால நீங்க அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 1 to 1.5 லட்ச ரூபாய் இருந்தாலும் இந்த ஐபிஓல எல்லாம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனே நம்ம பண்ண முடியும். ஸோ இது வந்து கொஞ்சம் பெரிய அமௌண்ட். அதனால வந்து ப்ராப்ளி சம்மோன் உங்களுக்கு இந்த இது மேல நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு, கையில காசும் அப்படி இருக்குன்ற பட்சத்துல நீங்க ஜஸ்ட் பார்க்கலாம். பட் அகெயின் மார்க்கெட் இருக்கிற மார்க்கெட் சுச்சுவேஷன்லாம் பார்க்குறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இதெல்லாம் தொடரும். பட் இந்த 3 செக்டர்ஸ் 3 கம்பெனி தான் வந்து ஐபிஓ வந்து நெக்ஸ்ட் வீக்ல ரோல் அவுட் பண்றாங்க. டெக்னிக்கல்ஸ் எப்படி பண்ணிட்டு இருக்குன்றதை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நிஃப்டி பாருங்க, ஆல்மோஸ்ட் 23,000ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதோட இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 23,500 அண்ட் இதோட இமீடியட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 23,000 23,092ல இருக்கு. 23 பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட். சப்போஸ் இதை கிராஷ் பண்ணிச்சுன்னா அடுத்த இமீடியட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 22,500ல தான் இருக்கு. பேங்க் நிஃப்டி பார்க்கலாம், 67ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதோட இமீடியட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 48,000. ஸோ 48,000 கரெக்டாக இந்த லெவலில் வருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இமீடியட் சப்போர்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் பார்த்தீங்கன்னா 49,500. இதுதான் பார்த்தீங்கன்னா இமீடியட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதை தாண்டி லாங் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 50,000 இருக்கும். அதே மாதிரி சப்போஸ் 48,000 பிரேக் பண்ணுச்சுன்னா இமீடியட்டா பார்த்தீங்கன்னா 47,000 தான் இன்னொரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். இந்த லெவலில் வந்து பாருங்க, ஆல்ரெடி இங்கே பாருங்க நிறைய வாட்டி ரீபவுண்ட் ஆயிருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா 47 ப்ராப்ளி 47,500, அதை விட்டுனா 47,000. ஸோ இந்த 2 லெவல் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான நெக்ஸ்ட் இமீடியட் சப்போர்ட் 1 அண்ட் சப்போர்ட் 2 இருக்கும். நெக்ஸ்ட் வீக்கை பொறுத்த வரைக்கும் எப்படி ட்ரேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி எக்ஸ்பைரி இருக்கு, நிறைய மிட் கேப்போட ரிசல்ட்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ண போறாங்க, யூனியன் பட்ஜெட்லாம் பெண்டிங் இருக்குது அப்படின்றதுனால கண்டிப்பா இந்த ரேஞ்ச் பவுண்ட்ல வந்து ட்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஹைலி வாலட்டைலா இருக்கும். அப்போ ரேஞ்ச் பவுண்டா வந்து கொஞ்சம் ட்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நான் இந்த லெவல் மார்க் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. இந்த 2 லைன் இருக்கு பாத்தீங்களா, நீங்க பாத்தீங்கன்னா இந்த இதுக்குள்ளதான் அப்படியே ட்ரேட் பண்ணிட்டு அப்படியே நெக்ஸ்ட் வீக் அப்படியே சைட் வேஸ்ல போயிட்டே இருக்கும். ஸோ இந்த யூனியன் பட்ஜெட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பெருசா வந்து நம்மளுக்கு வந்து குளோபல் நியூஸ்லாம் சப்போர்ட் இல்லை, டொமஸ்டிக் நியூஸ்ல நிறைய பாசிட்டிவ் நியூஸ் இல்லைன்றதுனால ஸ்டாக் மார்க்கெட் ஆல்ரெடி கதறி அதுன்னு இருக்கு. ஆல்ரெடி நல்ல ஒரு டவுன்ஃபால் வந்துருச்சு. நிறைய செக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 35% கரெக்ஷன் வந்துருச்சு. அப்படின்றதுனால அட்லீஸ்ட் சம் பாசிட்டிவ் நியூஸ் வந்து இந்த டைம்ல கொடுத்தே ஆகணும் கவர்மெண்ட். ஏன்னு பாத்தீங்கன்னா ஜென்ரலா வந்து ஒரு எக்கனாமி ஒரு நல்லா ஸ்டேபிளா இருக்கணும்ன்றதுக்கு ஒரு பங்கு சந்தையோட ஹெல்த்தும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். எப்படி கம்பெனிலாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஏன்னா அது எதை காட்டுதுன்னா, இந்த ஸ்டாக் மார்க்கெட்ஸ் எல்லாம் ஹெல்த்தியா இருக்குதுன்றது வந்து ஸோ பேசிக்கலி வந்து ஒரு கன்சியூமர், அதாவது ஒரு மக்கள்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு சென்டிமெண்ட்ஸ்லாம் பாசிட்டிவா இருக்கும்போது அவங்கலாம் வந்து காசை வந்து இது ஸ்டாக் மார்க்கெட்லயோ இல்ல வேற ஒரு ஏரியாலயோ அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்க. இல்ல ஒரு கார் வாங்குறாங்க, ஒரு வீடு வாங்குறாங்க, இல்ல வேற ஏதாச்சும் ஒரு லேண்ட் வாங்குறாங்க. அப்படின்றப்போ அவங்க காசை இன்வெஸ்ட் பண்ணும்போது தான் கவர்மெண்ட்ஸுக்கு இன்டர்ன் வந்து மணி கிடைக்கும். அப்படின்றதுனால இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் சினாரியா இருக்கிறப்ப எல்லாருமே வந்து காசை இன்வெஸ்ட் பண்றதுக்கு யோசிப்பாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா எக்கனாமிக் வந்து கொஞ்சம் புல் டவுன் ஆகும், கொஞ்சம் கீழே வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து கவர்மெண்ட் வந்து யூனியன் பட்ஜெட்ல சம்திங் மேபி ஒரு ரேட் கட்டோ இல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் கட்டோ இல்லைன்னா வந்து டாக்ஸேஷன்ல ஏதாச்சும் கன்சியூமர் நம்ம மக்களுக்கு வந்து எஸ்பெஷலி இந்த மிடில் கிளாஸ்ல இருக்கிற மக்களுக்கு ஏதாச்சும் சப்போர்ட் பண்ற மாதிரி ஏதாச்சும் ரோல் அவுட் பண்ணா மட்டும்தான் ஓரளவுக்கு வந்து அது வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் கிரியேட் பண்ணோம். ஸோ கன்சியூமர்ஸ் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்றதுக்கும் கொஞ்சம் முன் வருவாங்க. அப்படின்றதுனால யூனியன் பட்ஜெட் வந்து ஒரு பெரிய பைவட்டல் ரோல் பிளே பண்ணும். எஸ்பெஷலி இந்த ஸ்டாக் மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இங்க இருந்து இந்த டவுன் ட்ரெண்ட்ல இருந்து கொஞ்சம் இதோ சைட்வேஸ்ல போயிட்டு இருக்கு. இங்க இருந்து மேல போகுமா கீழே போகுமா அப்படின்றத டிசைட் பண்ண போறது யூனியன் பட்ஜெட் கையில தான் இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ February 1 கொஞ்சம் வாட்ச் பண்ணி பாருங்க.
அது அந்த பர்டிகுலர் சுச்சுவேஷன் எப்படி சர்ன் அவுட் ஆக போகுதுன்றது ஒன்ஸ் மேபி யூனியன் பட்ஜெட் ரோல் அவுட் பண்ணோம்னே நம்ம அதோட இன்ஃபர்மேஷன் எடுத்து கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம அனலைஸும் பண்ணலாம். முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை. ஸோ நான் இதில் ஷேர் பண்ணுற இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்கள் நாலேஜ் பர்பஸ்க்காக. சப்போஸ் இங்கே ஏதாச்சும் இன்வெஸ்ட் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸரோட இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்களோட அட்வைசஸ் எடுத்துக்கிட்டு கேர்ஃபுல்லாக உங்களோட டியூ டெலிஜென்ஸ் பேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க. இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் ஃபர்தர் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு வேற ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் இல்லை வேற ஏதாச்சும் சஜஷன் ஸ்பெசிஃபிக்காக இருந்ததுன்னா கமெண்ட்ல போடுங்க. அது படிச்சுட்டு நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோவில் நான் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் பை பண்ணுறேன்.